إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே ஷைத்தானின் நுழைவாயில்கள் என்ற இந்த தலைப்பினூடாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, இப்லீஸை நாம் எடுத்தால், இப்லீஸ் அல்லாஹுடைய கட்டளையை ஏன் மீறினான் என்பதை நாம் அல் குர்ஆனிலே படிக்கின்ற போது, மலக்குகளோடு இப்லீஸ் இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகள் ஆதமுக்கு சுஜூத் செய்த நேரத்தில் அவன் சுஜூத் செய்யாததற்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்கின்ற போது, வஸ்தக்பர, அவன் பெருமை அடித்தான், அவன் பெருமை கொண்டான், கர்வம் கொண்டான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அவன் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ததற்கான காரணம் அவன் கர்வம் கொண்டது, பெருமை அடித்தது, ஆணவம் கொண்டது. மலக்குகள் உண்மையிலே கர்வம் கொள்வதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவர்கள் மலக்குகள். ஏனென்றால் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் நூர், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தபோது இப்லீஸ் சிந்தித்திருக்க வேண்டும், ஒளியால் படைக்கப்பட்டவர்களே என்ன செய்தார்கள்? சுஜூத் செய்தார்கள் என்றால் நெருப்பால் படைக்கப்பட்ட நான் ஏன் கர்வம் கொள்ள வேண்டும்? நெருப்பால் படைக்கப்பட்ட நான் ஏன் கர்வம் கொள்ள வேண்டும்? ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? சுஜூத் செய்து விட்டார்கள். ஏன்? அது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய கட்டளை. கட்டளை எங்கிருந்து வருகிறது என்றுதானே பார்க்க வேண்டும். கட்டளை ரப்பிடமிருந்து வந்த கட்டளை. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்லீஸ் என்ன செய்தான்? கர்வம் கொண்டான், ஆணவம் கொண்டான். சரி, அல்லாஹுடைய கட்டளைக்குத்தான் மாறு செய்து விட்டான் என்றால் அதன் பிறகு அவன் தௌபா செய்து மீண்டிருக்கலாமா? இல்லையா? அவன் தௌபா செய்து மீண்டிருக்கலாம். ஆனால் அவன் தௌபா செய்து மீளவில்லை. அல்லாஹ் கேட்டபோது, எனது கையால் படைத்த ஆதமுக்கு நீ ஏன் சுஜூத் செய்யவில்லை? மா மனஅக அன் தஸ்ஜுத், உனக்கு எது தடையாக இருந்தது சுஜூத் செய்வதற்கு? அல்லாஹ் என்னை மன்னித்து விடுன்னு அவன் சொல்லவில்லை. அவன் சொன்னது, என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதமை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், களிமண்ணால் படைத்திருக்கிறாய் என்று அவன் என்ன செய்தான்? தனது தவறை நியாயப்படுத்தினான், தனது தவறை நியாயப்படுத்தினான். எனவே அவனுடைய அந்த குருட்டு வாதம் என்னவென்றால், அதாவது மண்ணால் படைக்கப்பட்டவரை விட நெருப்பால் படைக்கப்பட்டவர் என்ன சிறந்தவர் என்ற ஒரு வழிகட்ட சிந்தனையை அவன் எடுத்தான். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்லீஸ் எந்த காரணத்தினால் வழிகட்டானோ,
இப்லீஸ் எந்த காரணத்தினால் வழிகட்டானோ அந்த பெருமை, கர்வம், ஆணவம், இதை கொண்டு நிச்சயமாக அவன் மனித சமுதாயத்தை வழிகெடுப்பான். அவன் வழிகட்ட இந்த குணம் இருக்கிறது, இந்த தீய குணம், இந்த கெட்ட குணம், இந்த கெட்ட குணத்தின் மூலமாக அவன் எப்படி நரகத்துக்குரியவனாக அவன் மாறினானோ நிச்சயமாக அவன் என்ன செய்வான் என்றால் மனித சமுதாயத்தை இந்த தீய குணத்தின் மூலம் நிச்சயமாக வழிகெடுப்பான். புரியுது அவன் சொல்றது? அவன் டைரக்டாக நேரடியாக வராமல் என்ன செய்வான்? இன்டைரக்டாக வருவான். அப்படிதானே? இன்றைக்கு பெருமை கொள்பவர்கள் கூட அதற்கு பல காரணங்களை வைத்திருக்கிறார்கள். பெருமை கொள்பவர்கள் கூட, கர்வம் கொள்பவர்கள் கூட என்ன செய்யறாங்க? அதுக்கு பல காரணங்களை, நியாயங்களை வைத்திருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிர், பெருமைக்கு கொடுத்த விளக்கம் என்ன? பெருமைக்கு கொடுத்த விளக்கம் என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒன்று சத்தியத்தை ஏற்க மறுத்தல். ஒன்றென்ன? சத்தியத்தை ஏற்க மறுத்தல். சத்தியத்தை அப்ப ஏற்க மறுத்தலுக்கு எது காரணமாக இருக்கிறது? பெருமை காரணமாக இருக்கிறது. அப்படிதானே? ஃபிரௌனை பொறுத்தவரையில ஃபிரௌன், அதாவது பனு இஸ்ரவேலர்கள் எனக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்கள் எனக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்ப அந்த சமூகத்திலிருந்து வந்த ஒருவர் என்ன செய்வது? சத்தியத்துக்கு அழைப்பதா, நான் அவருக்கு வழிபடுவதா, கட்டுப்படுவதா என்ற ஆணவம், கர்வம் அவனை என்ன செய்தது? சத்தியத்தை ஏற்க மறுத்தது. அல்லாஹ் குர்ஆன்ல எந்த அளவுக்கு சொல்கிறான்? அதாவது வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும். எப்படி? அவர்கள் மறுத்தாலும் அவங்களோட உள்ளங்கள் என்ன செய்தன? அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டன. அவர்கள் மறுத்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அவர்களுடைய உள்ளங்கள் மூசா கொண்டு வந்திருப்பது சத்தியம், மூசா சொல்வது சத்தியம் என்பதை அவர்களுடைய உள்ளங்கள் என்ன செய்தன? ஏற்றுக்கொண்ட என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க. எனவே மறுத்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே அவர்கள் அநியாயமாகவும் ஆணவத்தாலும் மறுத்தார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் சொன்னாங்க பெருமைக்கு? பிறரை இழிவாக கருதுதல். அப்படிதானே? இப்லீஸ் அங்க என்ன செய்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இழிவாக கருதினான். அந்த பண்பு அங்க இருக்குது இல்ல, பெருமையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப இப்லீஸ் என்ன செய்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி பார்த்தான்? இழிவாக. அதாவது அவரை நீ களிமண்ணால் படைத்திருக்கிறாய், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய் என்று என்ன செய்தான்? அந்த பெருமையுடைய வெளிப்பாடுதான் அங்கு அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவனை இழிவாக பார்க்க செய்தது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல இப்லீஸ் நுழையக்கூடிய ஒரு ஆபத்தான வாயில் தான் எது? பெருமை. எந்த வாயில்? பெருமை. நமக்குள் என்ன செய்யும்? பெருமை வரும். பெருமை வந்து விட்டால் அது எதற்கு தடையாக இருக்கும்? எதற்கு? சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அது தடையாக இருக்கும். அதற்கு நாங்கள் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள் ஆதாரங்களை அடுக்கி கொண்டே போகலாம் இல்லையா? நிறைய ஆதாரங்களை அடுக்கி கொண்டே நாம் என்ன செய்யலாம்? போகலாம். புரியுது அவங்க சொல்றது? அருமையான சகோதரர்களே, இப்ப யூதர்கள் சத்தியத்தை தெரிந்து ஏன் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாம் தான் உயர்ந்தவர்கள், நாங்க தான் யாரு? நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய மக்கள் என்றார்கள், அல்லாஹ்வுடைய ஆண் மக்கள் என்றார்கள். அருமையான சகோதரர்களே, இப்ப பெருமை, கர்வம், ஆணவம் என்ன செய்யும் என்றால் இந்த சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாக இருக்கும். இப்லீஸ் நுழையக்கூடிய, ஷைத்தான் நுழையக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு வழிதான் இது. இது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் அவருடைய நிலையை பொறுத்து இது இருக்கும். அப்படிதானே? சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது பெருமை இல்லை என்று சொல்லிக்கொண்டே என்ன செய்வார்கள்? அவர்களிடம் பெருமை இருக்கும். அப்படி சொல்வதே எதற்காக இருக்கும்? பெருமைக்காக இருக்கும். சில நேரங்கள்ல அவர்கள் சொல்வதே என்னதான்? அது கூட பெருமைக்காக இருக்கும். அப்படி கூட ஷைத்தான் என்ன செய்வான்? அவர்களை வழிகெடுப்பான்.
அப்ப இந்த இந்த தீய குணம் என்ன செய்யும்? பல வடிவங்கள்ல வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல வடிவங்களில் வெளிப்படும். அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சரி, இதற்கு நாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன? இந்த சைத்தானுடைய இந்த ஆபத்தான இந்த நுழைவாயில், இந்த சூழ்ச்சி, அப்ப இதுல இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன? இந்த பெருமை ஆணவம் நமக்குள் வராமல் இருப்பதற்கு என் அருமையான சகோதரர்களே, மார்க்கம் சொல்லக்கூடிய அழகான வழிகாட்டல்கள்ல முதலாவது தீர்வுதான் ஒரு மனிதன் தனது ரப்பை அறிந்து கொள்ளுதல். ஒரு மனிதன் தனது ரப்பை அறிந்து கொள்ளுதல். அல்லாஹ் யார்? சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்துவம் என்ன? அல்லாஹ்வுடைய மகத்துவம் என்ன? நாங்க எப்படி ஹதீஸ படிக்கிறோம்? அல்லாஹு தஆலா வானங்களை எல்லாம் சுருட்டி எங்கு வைப்பானாம்? தனது ஒரு விரலில் வைப்பானாம். சுப்ஹான் அல்லாஹ். அப்ப நாங்க பெருமை அடிக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. அப்ப படைத்த ரப்பை நாம் சரியாக அறிந்து கொண்டால், படைத்த ரப்பை நாம் சரியாக அவனது பேராற்றலையும் அவனது கண்ணியத்தையும் அவனது அதிகாரத்தையும் நாம் அறிந்து கொள்வோமாக இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாம் பெருமை கொள்ள மாட்டோம். அல்லாஹ் அவன் யார்? அவன் மகத்தானவன், அவன் உயர்வானவன், அவனது கண்ணியம் சிறப்பு. இது நாங்க இதற்கு தீர்வாக சொல்லக்கூடிய முதலாவது வழிகாட்டல். எத்தனாவது வழிகாட்டல்? முதன்மையான வழிகாட்டல். இரண்டாவது வழிகாட்டல் என் அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் நான் யார்? நான் யார்? நான் எவ்வளவு அற்பமான ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்டவன். ஒரு அற்பமான ஒரு விந்து துளியிலிருந்து நான் என்ன செய்யப்பட்டவன்? படைக்கப்பட்டவன். அப்ப நான் எப்படி கர்வம் கொள்ள முடியும்? நாம் நமது நிலையை என்ன செய்ய வேண்டும்? எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல? வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ. நீங்கள் எதையும் அறியாத நிலையில் தான் அல்லாஹ் உங்களை உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். எதுவுமே தெரியாது. அப்படியே இல்லையா? இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய நிலை எடுத்து பாருங்க. ஒரு கால்நடையை நீங்க எடுத்தாலும், ஒரு ஆட்டை எடுத்தாலும், ஒரு மாட்டை எடுத்தாலும், அது பிறந்தவுடன் பசியாண்டா எங்க ஓடுது? தாயுடைய மடியை நோக்கி செல்கிறது. ஆனால் ஒரு குழந்தை, ஒரு மனிதன், அவன் பிறக்கின்ற போது குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு அழத்தான் தெரியுமே தவிர வேற எதுவுமே தெரியாது. வல்ல சொன்ன லா தஅலமூன ஷைஆ. இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ணி பார்க்க வேண்டும். நாம் நமது நிலையை அறிந்து கொள்வோமாக இருந்தால், அறிஞர்கள் சொல்வது போன்று நாம் எதை சுமந்து கொண்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் தனது நிலையை அறிந்து கொள்வது எதை விட்டு தடுக்கும்? அவனை பெருமையை விட்டு, ஆணவத்தை விட்டு, கர்வத்தை விட்டு தடுக்கும். அப்படிதானே? ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு நோயை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு சாதாரண ஒரு நோயை ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. சாதாரண ஒரு வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாது. இவ்வளவு பலவீனமாக தான் மனிதன் இருக்கிறான். அல்லாஹ் சொல்வது போன்று ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படித்தானே? மனிதனுக்கு தனது கவலைகளை மறைத்து கொள்ள முடியாது. அது முகத்தில் என்ன செய்ய விடும்? அது வெளிப்பட்டு விடும். மனிதனுக்கு அது கூட முடியாது. அப்ப எவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு படைப்பாக மனிதன் இருக்கிறான். அப்ப மனிதன் தனது நிலையை அறிந்து கொள்வது என்பது அது எதை விட்டு அவனை தடுக்கும்? சொல்லுங்க. அவன் கர்வம் கொள்வதை விட்டு, ஆணவம் கொள்வதை விட்டு தடுக்கும். இது இரண்டாவது வழிகாட்டல். மூன்றாவது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, அதாவது பெருமையை அலங்கரித்து காட்டக்கூடிய எதிரியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். பெருமையை அலங்கரித்து காட்டக்கூடிய எதிரி யாரு? ஷைத்தான். அவன் என்ன செய்வான்? அதை அலங்கரித்து காட்டுவான், அதை அலங்கரித்து காண்பிப்பான். அப்ப எனவே நாம் அவனுடைய சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் வரக்கூடிய ஒரு ஆபத்தான ரூட் தான் இந்த ரூட். எது? கர்வம், பெருமை, ஆணவம் என்பது. என் அருமையான சகோதரர்களே, என்ன செய்யும்? இது ஒருவனை அவனே அழித்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான குணம் தான் இது, இந்த கர்வம், பெருமை என்பது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அதனால சொன்னாங்க, அணுவளவு ஒருவனுடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான ஹதீஸ் இருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, அப்ப நாம் யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? இப்லீஸ், அந்த ஷைத்தான் எப்படியெல்லாம் இதை அலங்கரித்து காண்பிப்பான், இதை அலங்கரித்து காண்பிப்பான். இதில் நாங்க மிக கவனமாக யாரை அறிந்து கொள்ள வேண்டும்?
அந்த எதிரியை ஷைத்தானை அறிந்து கொள்வது மூன்றாவது. நாலாவது என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெருமையுடைய பேராபத்துகள் என்ன, பெருமை கர்வம் ஆணவத்தினுடைய பேராபத்துகள் என்ன என்பதை நாம் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து படிக்க வேண்டும். குர்ஆனிலிருந்து ஹதீஸ்லிருந்து படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, திர்மிதியில 2492 வருகிறது. அதாவது இந்த உலகத்தில் கர்வம் கொண்டவர்கள், பெருமை அடித்தவர்கள் நாளை மறுமையில எப்படி எழுப்பப்படுவாங்க, நாளை மறுமையில் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அற்பமான எறும்புகளை போன்று. சுப்ஹானல்லாஹ், அற்பமான எறும்புகளை போன்றென்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது மனித தோற்றம்தான், ஆனால் அற்பமான நிலையிலே எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, அவர்களை எல்லா இடங்களிலும் இழிவு சூழ்ந்து கொள்ளும். அவங்களை எல்லா இடங்களும் எது சூழ்ந்து கொள்ளுமா? இழிவு சூழ்ந்து கொள்ளும். அவர்களை இழிவு என்பது மூடிக்கொள்ளும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அவர்கள் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள். நரகத்துல ஒரு சிறை இருக்கிறது, நரகத்துல ஒரு ஜெயில் இருக்குது. இந்த ஹதீஸ் அப்படி வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு பேர் அதாவது பூலஸ் என்ற ஒரு பேர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஜெயிலுக்குரிய பேர். என் அருமையான சகோதரர்களே, அதில் அவர்கள் போடப்படுவார்கள். அங்கு நரகவாசிகளுடைய அந்த சேல், அவர்களுடைய இரத்தம், இவைகள் தான் அவர்களுக்கு புகட்டப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய இழிவு என்று பாருங்க, இவ்வளவு பெரிய கேவலம் என்று பாருங்க. எனவே நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? கர்வம், பெருமையுடைய மோசமான விளைவுகள் என்ன என்பதை குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எத்தனாவது தீர்வு? நாலாவது தீர்வாக நான் இதிலே உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது பணிவோடு நடப்பதனுடைய சிறப்பு என்ன? பணிவோடு நாம் நடக்கிறோம் என்றால் பணிவுக்குரிய சிறப்பு என்ன? நபி அவங்க ஒரு முறை கேட்குறாங்க, அலா தஸ்மஊன், நீங்க செவியேற்க மாட்டீங்களா, காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா? அலா தஸ்மஊன் என்று 2 தடவை கேட்குறான். கேட்டுவிட்டு சொல்றாங்க, அதாவது இன்னல் பதாதத மினல் ஈமான் என்று 2 தடவை சொல்றான். பணிவென்பது ஈமானில் நின்றும் உள்ளதாகும், பணிவென்பது ஈமானில் நின்றும் உள்ளதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்காக பணிவாக நடக்குகின்றாரோ அல்லாஹ் என்ன செய்வார்? அவரை அல்லாஹ் உயர்த்துகிறான், அல்லாஹ் அவரை உயர்த்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று இதுல நாங்க இறுதியான தீர்வு என்னவென்றால், என் அருமையான சகோதரர்களே, இறுதியான தீர்வு எத்தனாவது? 5வது தீர்வு என்ற, அதாவது நாம் இந்த கர்வம் கொள்ளக்கூடியவர்கள், ஆணவம் கொள்ளக்கூடியவர்கள் நாங்கள் பாதுகாப்பு தேடணும் அல்லாஹ்விடத்தில். நாங்கள் அவங்களோட உட்கார்ந்தோம்னா நாங்கள் என்ன செய்வோம்? நமக்கும் அந்த மோசமான குணங்கள் தான் நம்மிடம் குடிகொள்ளும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? குர்ஆன்ல பாருங்க, 40வது அத்தியாயம் 27வது வசனம். வகால மூசா இன்னி உத்து பி ரப்பி வ ரப்பிக்கும் மின் குல்லி முதகப்பிரின் லா யுமினு பியௌமில் ஹிசாப். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிர்அவுனுடைய சபையிலிருந்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், அதாவது எனது ரப்பிடம், உங்களுடைய ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டு? மின் குல்லி முதகப்பிர், ஒவ்வொரு பெருமை அடிப்பவனிடமிருந்தும், ஒவ்வொரு கர்வம் கொள்ளக்கூடியவன், பெருமை அடிப்பவனிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார் அந்த பெருமை அடிப்பவன்? லா யுமினு பியௌமில் ஹிசாப், அந்த விசாரணையுடைய நாளை அவன் என்ன செய்ய மாட்டான்? நம்பிக்கை கொள்ள மாட்டான். விசாரணையுடைய அந்த நாளை நம்பிக்கை கொள்ளாத ஒவ்வொரு பெருமைக்கான இருந்து நான் அல்லாஹ்விடம் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். அருமையான சகோதரர்களே, எனவே இங்கு நான் சொன்ன இவைகள் எல்லாம் என்ன? தீர்வுகள். இந்த தீய குணத்தை விட்டு நாம் நம்மை காத்து கொள்வதற்கு உள்ள தீர்வுகள். எனவே ஷைத்தானுடைய அந்த மோசமான நுழைவாயில்கள்ல நாங்க முதல்ல உங்களுக்கு சொன்னதுதான் என்ன? கிபிர், எது? பெருமை, ஆணவம். இதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது இதுல இறுதியாக நாம் சொன்ன விஷயம். 2வது என் அருமையான சகோதரர்களே, 2வது ஷைத்தானுடைய நுழைவாயில்கள்ல குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் சொன்னா யஇதுஹும் வயுமன்னீஹிம், அவன் என்ன செய்வானாம்? வாக்களிப்பான். என்ன செய்வானாம்? வாக்களிப்பான். அடுத்தது அவன் ஆசை காட்டுவான். என்ன செய்வான்?
ஆசை காட்டுவான். இது அவனது ஒரு நுழைவாய். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள நிம்மதியை இழக்கிறது எதனால? இந்த பேராசை. அப்ப இந்த ஆசைகளை காட்டக்கூடியது அவனது ஒரு சூழ்ச்சி. அப்படிதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சொர்க்கத்துல அவங்க விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுபவிப்பதற்கு திறந்து கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு மரத்தை தான் நெருங்கக்கூடாது. ஒரே ஒரு மரத்தை தான் அவர்கள் நெருங்கக்கூடாது. ஆனால் இப்லீஸ் அதாவது என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினான்? இவர்களை வழிகெடுப்பதற்கு அவன் நுழைந்த நுழைவாயில் எது? அதாவது அவர்கள் இருவருக்கும் அவன் சொன்னது, உங்களுக்கு நான் ஒரு நிரந்தரமான மரத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? ஷஜரத்துல் ஹுல்த். அதாவது நீங்க நிலையாக சொர்க்கத்தில் இருப்பீங்க. நீங்க நிலையாக சொர்க்கத்தில் இருப்பீங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன மலக்குகளாகவே மாறிவிடுவீர்கள், நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டெல்லாம் சொன்னான். எனவே அவன் என்ன செய்தான்? அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை தான் கொடுத்தான். என்ன ஆசை வார்த்தைகளை கொண்டுதான் அவர்களை அவன் என்ன செய்தான்? மயக்கினான். எனவே அவைகள், அந்த ஆசை வார்த்தைகள் தான் அவர்கள் வழிகெடுவதற்கு காரணமாக அமைந்தன. அப்ப இதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நமது ஊர்களில் கூட சிலர் இருப்பாங்க, என்ன செய்வாங்க? ஒரு அளவு வசதியோட இருப்பாங்க. ஆசை என்ன செய்யாது? விடாது. ஷைத்தான் என்ன செய்வான்? ஷைத்தானை பொறுத்தவரையில மனிதர்கள் ரூபத்துல அட்வைஸ் பண்ணுவான். அப்படிதானே? மனித ரூபத்துல நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவார்கள். நீங்க என்ன செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, லீஸ் பண்ணி ஒரு வண்டி எடுங்க, ஒரு வாகனத்தை எடுங்கன்னு வட்டியில் எப்படியாவது உழச் செய்வார்கள். விழச் செய்து அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு நிம்மதியில் இருந்திருப்பானே, அந்த நிம்மதியை இழந்து உள்ளதையும் பறி கொடுக்கக்கூடிய நிலைகள் நாங்கள் சமுதாயத்தில் நிறைய பார்க்குறோமா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, இவன் இவ்வாறு என்ன செய்கிறான்? அடுத்தது இழிவு கேவலத்தையும் அவன் செய்வான். வழிகெடுப்பது மட்டுமல்ல, இதனால என்ன செய்வாங்க? நிறைய பேர் கேவலப்படுவார்கள். தன்மானத்தோடு இருந்த பலர் என்ன செய்வாங்க? கேவலப்படுகின்ற ஒரு தலைக்குனிவு ஏற்படுகின்ற நிலைகள் எல்லாம் உருவாகும். என்ன காரணம்? பேராசை. என்ன செய்யறது? பேராசைக்காக கடன் என்றும் வட்டி என்றும் இப்படி அவைகளில் வீழ்ந்து கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சமூகத்தில் கண்ணியமாக கௌரவமாக இருந்தவர்கள் என்ன செய்வாங்க? கேவலப்பட்டு போவார்கள். அந்த கேவலமும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி தான். அவன் என்ன செய்வான்? அவன் வழிதவரச் செய்வது மட்டுமல்ல, அவன் இழிவுபடுத்துவான், அவன் கேவலப்படுத்துவான். எனவே நறுமை சகோதரர்களே, இதுவும் அவனுடைய ஷைத்தானுடைய ஒரு நுழைவாயில். எது? என்ன செய்வது? ஆசைகளை காட்டுவது, பேராசையை அவன் உண்டாக்குவது. அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவன் எப்படி சொன்னான் அல்லாஹ்விடத்துல? கால ரப்பி பிமா அகுவைத்தனி, நீ என்ன செய்து விட்டாய்? வழிகெடுத்து விட்டாய். லவ் ஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்தி, பூமியில் உள்ளவற்றை நான் அவர்களுக்கு அழகாக காண்பிப்பேன். பூமியில் உள்ளது எப்படி காண்பி? அவர்களுக்கு அலங்கரித்து காண்பிப்பேன். அலங்கரித்து காண்பித்தான் அவன் என்ன செய்வான்? அதை அடைகிறதுக்கு விரும்புவான். அதை அடைய எப்ப விரும்புவான்? அதை அலங்கரித்து அதை ஜோடித்து அழகுபடுத்தி காட்டினால்தான். அப்ப அதுக்கு என்ன தேவை? அழகுபடுத்தி காட்டுறதுக்கு இன்றைக்கு நாங்க என்ன பார்க்கிறோம்? விளம்பரங்கள். எந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? விளம்பர உலகத்துல. இந்த உலகம் விளம்பர உலகம். எங்கட வாழ்க்கையை நாங்க முடிவு செய்யறது இல்லை. அப்படிதானே? நாங்க பயன்படுத்துற மொபைலை நாங்களா முடிவு செய்யறோம். அது விளம்பரம் என்ன செய்யுது? அதுதான் முடிவு செய்யுது. அப்ப ஒவ்வொன்றும் என்று என்ன செய்யுது? அப்ப ஒரு வீட்டை நீங்க கட்டுவதாக இருந்தாலும் எதை நீங்க எடுத்தாலும் அதை நாங்க விரும்பினோம் இல்லை. என்னது? சில நேரம் பாத்தீங்கன்னா சிலவங்க சொல்லுவாங்க, இந்த டைல்ஸ் இருக்குதானே, இது சில நோய்களுக்கெல்லாம் கூடாதுன்னு. அதுதான் என்னதான் அது? ஏன் அப்படித்தான் அது ஒரு மயக்கப்பட்ட அப்படி ஆகிவிட்டது. அப்ப இந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்து விட்டோம்? நாம் பழகிவிட்டோம் என்ற ஒரு நிலை. பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்ற இந்த இடத்துல, அதாவது இப்லீஸ் ரப்பிடத்துல எப்படி சொன்னான் என்பதை அல்லாஹ் இங்கு சொல்கிறான். பூமியில் உள்ளவற்றை நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்? அலங்கரித்து அழகுபடுத்தி நான் காண்பிப்பேன். அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். உனது இஹ்லாஸான
அடியார்களை தவிர. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ நீங்க பாருங்க, அது இந்த இடத்துல அவன் என்ன செய்வான்? பேராசை என்று சொன்னால் சும்மா உருவாக அதை அலங்கரித்து அழகுபடுத்தி காண்பிப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றனோ அந்த அனைத்தும் என்ன செய்வான்? அவன் பயன்படுத்துவான், அவற்றை அவன் பயன்படுத்துவான். நாம் ஒரு மூமின் தான் அல் குர்ஆன் எப்படி சொல்கிறது, சுன்னா எப்படி சொல்கிறது என்பதை படித்து விளங்கி புரிந்து அவன் செயல்பட வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சொல்கிறான், வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். எப்படி வருது? வலா யகுர்ரன்னக்கும் பில், அதுக்கு முந்தி வருது அப்படின்னா வலா ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா. எப்படி வருது? ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா. உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். இது ஒன்று. யாருடைய வசியத் இது? அல்லாஹுடைய, ரப்புடைய வசியத். உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். அடுத்து என்ன? வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். அல்லாஹுவை விட்டு உங்களை ஏமாற்றுபவன் ஏமாற்றிவிட வேண்டாம். யார் ஏமாற்றுபவன்? ஷைத்தான். ஏன்னா அடுத்த வசனமே வருது பாருங்க, இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரி. ஃபத்தஹிதூஹு அதுவா. அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். எனவே அவன் அழைப்பது எதன் பக்கம்? நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிட வேண்டும் என்பதன் பக்கம்தான் அவன் தனது கூட்டத்தோடு அழைத்து கொண்டிருக்கிறான். இது 35வது அத்தியாயத்துடைய 5, 6 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்கள் மிக தெளிவாக சொல்கிறது, ஏமாற்றுபவன் உங்களை என்ன செய்து விட வேண்டாம்? ஏமாற்றுவன். அப்ப என்ன செய்வான்? அவன் ஏமாற்றுவதற்கு என்னென்ன டெக்னிக்குகள் எல்லாம், சூழ்ச்சிகளை எல்லாம் கையாள முடியுமோ அனைத்தையும் அவன் என்ன செய்வான்? கையாள்வான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க பாருங்க, அடுத்து இன்னொரு அவன் நுழையக்கூடிய ஒரு ஆபத்தான வழிதான். அதற்கு அடுத்து நடந்த பூமியில் நடந்த பாவம். அதற்கு அடுத்து பூமியில் நடந்த முதல் பாவத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள். அல்லாஹ் இந்த வரலாற்றை குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப எனவே இவர்கள் இருவருக்கும் மத்தியில் நடந்த அந்த உரையாடல், அல்லாஹ் சொல்வது போன்று, இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2 பேரும் 2 குர்பான் கொடுக்குறாங்க. ஒருவரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், மற்றவரிடமிருந்து அல்லாஹ் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நாங்கள் முன்னுள்ள நபிமாவுடைய காலத்தில் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது சம்பந்தமாக நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று படிச்சிருக்கிறோம்? வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும் என்று படிச்சுக்கிறோம் தானே. ஒரு யுத்தம் நடக்குவீங்களே, ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடந்து முடிந்த பிறகு அந்த போர்ல கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்கள் என்ன செய்யப்படும்? ஒரு இடத்துல அப்படியே குவிக்கப்படும். இப்ப இந்த போர், இவங்க செய்த போர் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது எப்படி தெரியும் என்றால், அல்லாஹ் வானத்தில் என்ன செய்வான்? ஒரு நெருப்பை அனுப்புவான். அந்த நெருப்பு அதை சாப்பிட்டு விட்டால் அவங்க செய்த போர் என்ன செய்யப்பட்டு விட்டு? ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டு அர்த்தம். புரியுது அவன் சொல்றது? இப்படி ஒரு முறை முன்னுள்ள சமுதாயங்கள்ல இருந்தது என்பதை குர்ஆனும் சொல்கிறது. புரியுது அவன் சொல்றது? எனவே இந்த இருவருடைய அமல்கள்ல அது எப்படின்னு வரல, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த ஒருவருடைய அமல் செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், மற்றவருடைய என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சரி, இந்த இடத்துல உண்மையில நீங்க எடுத்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்படாதவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை பிரார்த்தித்திருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை என்ன செய்து விடு? மன்னித்து விடு. நான் செய்த இந்த அமல்ல என்னிடம் என்ன செய்து விட்டது? குறை ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் என்ன செய்யப்படல? என்னிடம் இருந்து இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவர் தன்னை என்ன செய்திருக்க வேண்டும்? திருத்தி கொண்டிருக்க வேண்டும். அதானே முறை அதுல. ஆனால் அங்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் சொல்கிறார் தனது சகோதரனை பார்த்து, நான் உன்னை கொன்று விடுவேன், நான் உன்னை கொன்று விடு. அதை விட ஆபத்தான ஒரு முடிவுக்கு போகிறார். அதை விட ஆபத்தான ஒரு டேஞ்சரான முடிவுக்கு போகிறார். கால லஅக்துல் அன்னக். அவர் என்ன சொல்றாரு? கால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்வான் என்றால் முத்தகீன்கள், யாரிடமிருந்து? பயபக்தி உள்ளவர்களிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ நீ என்ன செய்யணும்? இப்ப ஒரு தக்வா உடையவனாக, பயபக்தி மிக்கவனாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். புரியுது அவன் சொல்றது? அதாவது லைம் பசத்த எதக இளையலி அக்துலக், அதாவது
என்னை கொள்வதற்காக நீ உனது கையை என் பக்கம் நீட்டினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கொள்வதற்கு எனது கையை நீட்ட மாட்டேன், நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். புரியுது அவன் சொல்றது என்று அவர் சொல்கிறார். எனவே இதெல்லாம் எதை எடுத்து காட்டுது? அவரிடமிருந்து அமல் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான தகுதி அவரிடம் இருந்தது. அமல் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான பண்புகள் யாரிடம் இருக்குது? அவரிடம் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல பாருங்க, அதாவது பெருமையும் இதற்குள் இருக்கிறது, பொறாமையும் இதற்குள் இருக்கிறது. எது இருக்கிறது? பொறாமை. புரியுதான் சொல்றது. அப்ப எனவே அவர் அதுக்கெல்லாம் அவ்வளவு தனது சகோதரன் உபதேசம் செய்தும் இவ்வாறு செய்துவிட்டால் நீ நரகத்துக்குரியவரா ஆகிவிடுவா என்றெல்லாம் சொன்ன பிறகும் அவர் என்ன செய்கிறார்? தனது சகோதரனையே கொன்று விடுகிறார் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, இது என்ன செய்து? பொறாமை என்ற அந்த ஆபத்தான ஒரு விஷயம், ஷைத்தான் நுழைகின்ற ஒரு பயங்கரமான வாயில். அது பயங்கரமான வாயில். என் அருமையான சகோதரர்களே, பொறாமையில மோசமானது என்ன? பொறாமையில ஆக மோசமானது நாங்கள் எதை சொல்லுவோம்? அறிஞர்கள் எதை சொல்லுவாங்க? பொறாமையில ஆக மோசமானது என்று சொன்னால் எதை அறிஞர்கள் அடையாளப்படுத்துவாங்க? சொல்லுங்க பாபு. எனக்கு நினைஞ்சா கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு கிடைக்கக்கூடாது. எப்படி? எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு கிடைக்கக்கூடாது. இதுதான் ஆக டேஞ்சரானது. புரியுதான் சொல்றது. அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது. அவன் சொல்றது அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இல்லைங்கச்சா, அவனுக்கு கிடைச்சா என்னல்ல, பரவாயில்ல, அவனுக்கு கிடைச்சா பரவாயில்லன்ற ஒரு நிலை இருக்கும். இப்படி பொறாமையுடைய பயங்கரமான வடிவங்கள் இருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, அப்ப ஷைத்தான் நுழைகின்ற ஒரு மோசமான வாயில் இது. ரசூலுல்லாஹ் இதை பற்றி எப்படி சொன்னார்கள்? எப்படி என்றால், விறகு, அந்த விறகு எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுகிறதோ அது போன்று நன்மைகளை சாப்பிடு விடுகின்ற ஒரு பாவம் தான் இது பொறாமை என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரித்தார்கள். எனவே ஷைத்தான் நுழைகின்ற ஒரு மோசமான வாயிலாக இது இருக்கிறது. என்ன சொல்றது? எது? இந்த பொறாமையுடைய வாயில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவருடைய உள்ளத்தில் 2 விஷயம் ஒன்று சேராதன்னா, ஒருவருடைய உள்ளத்தில் 2 விடயங்கள் ஒன்று சேராது. ஈமானும் பொறாமை. ஈமானும் பொறாமை. ஈமானுடா என்ன? அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை, அனைத்தும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படிதான் நடக்கின்றன, அனைத்தையும் முடிவு செய்தவன் யாரு? அல்லாஹ். அவன் தீர்மானித்தபடிதான் அனைத்தும் நடக்கிறது என்றால் நாங்கள் ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? இது அல்லாஹுடைய முடிவு, ரப்புடைய முடிவு. எனவே ரப்புடைய முடிவை ஏற்றுக்கொள்வதில் ஒரு மூமினுக்கு ஏதாவது தடுமாற்றம் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. எந்த தடுமாற்றம் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். அதாவது அல்லாஹ் சொல்றான், வானத்தில் தான் உங்களுடைய ரிஸ்க் இருக்கிறது. வானத்துல தான் உங்களோட ரிஸ்க் இருக்கிறது. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகள் இருக்கின்றன. வானத்துல எமக்கு உள்ள ரிஸ்கை யாராவது தடுக்கலுமா? நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை, வானத்தில் உள்ள அந்த ரிஸ்கை யாராவது தடுக்க முடியுமா? நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வசனத்தை நம்பின ஒருவன் பொறாமை கொள்வானா? ஏன்? அல்லாஹ் எனக்கு எழுதியது. அதனாலதான் அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்கடா, அதாவது உனது ரிஸ்குடைய முகவரியை நீ அறியாவிட்டாலும், உனது ரிஸ்குடைய அட்ரஸை முகவரி உனக்கு தெரியாவிட்டாலும் அதுக்கு தெரியும் உனது அட்ரஸ், உனது முகவரி எதுக்கு தெரியும்? ஏன்னா அல்லாஹ் எழுதிவிட்டது. அல்லாஹ் எழுதிய ரிஸ்க், அல்லாஹ் எழுதிய அந்த ரிஸ்கை உலகத்தில் அடையாம ஒருவன் மரணிக்கவே மாட்டான். உலகத்துல ஒருவன் மரணிக்கவே மாட்டான். அல்லாஹ் எழுதிய ரிஸ்க் அவனுக்கு கிடைத்தே தீரும். எனவே நறுமையான இந்த வசனங்கள் நாங்கள் படிக்கும் போது நாம் ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? இது அல்லாஹ் முடிவு செய்தது, அல்லாஹ் எழுதியது, அல்லாஹ் தீர்மானித்தது. அதனால சொன்னாங்க, ஈமானும் பொறாமையும் ஒரு உள்ளத்துல ஒன்று சேராதன்றான். ஒருத்தனுக்குள்ள பொறாமை மேலோங்குகிறதுன்றா எது பலவீனப்பட்டிருக்குது? ஈமான்ல பலவீனம் இருக்கிறது. ஈமான்ல பலவீனம் இருக்கிறது. அதை அவன் பலப்படுத்த வேண்டும், அதை அவன் சீர் செய்ய வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நமது இந்த தலைப்பை பொறுத்தவரை இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வகுப்பில் நாம் இதனுடைய தொடரை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.